Amen. வாழ்க்கையில் in my life I love to be in fullness. நான் எப்போதுமே என் வாழ்க்கையை நிறைவாக வைத்துக்கொள்ள என்று சொல்லி நான் ஆசைப்படுவேன். I think you all are like me. நீங்களோ என்னை போல நினைக்கிற. No, I want everything to be full in my life. என் வாழ்க்கையில் எல்லாமே நிறைவாக இருந்தால் நல்லா இருக்கணும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நீங்களும் அமைதியாக இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஆசை இல்லையா? Come on people of God, talk to me. No, we want fullness. எனக்கு பூர்ணமான சுகம் இருக்கணும், எனக்கு பூர்ணமான பணம் இருக்கணும், எல்லாவற்றிலையும் எனக்கு நிறைவு இருக்கணும். நிறைவை விரும்புகிற ஒரு ஏமையை சொல்லுங்க. We want fullness. But sometimes ஆனால் சில வேளையில் பார்த்தோம்னு சொன்னால் என் வாழ்க்கை நிறைவு இருக்கிறது போல இருக்கும், ஆனால் திடீர் என்று சொல்லி ஏதோ வந்து ஒரு டேமேஜ் உண்டாக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட நிறைவுங்கள் குறைய ஆரம்பிக்கும். Once was full, ஒரு நாள் நிறைவாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட நிறைவு become lesser and lesser and lesser. வாழ்க்கை என்னைய குத்தி எல்லா பகுதியிலையும் சேதனம் உண்டாக்கும். And slowly ஒரு காலம் வரும்போது I'll find out that everything that I ask, என்கிட்ட இருந்தது எல்லாமே become empty. ஒன்றுமில்லாம போனது போல மறுபடியும் என் வாழ்க்கைய நான் நிரப்ப ஆரம்பிப்பேன். மறுபடியும் we thought everything is okay na. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் ஓகேயா? நல்லா சொல்லுங்க, எல்லாம் ஓகேயா? But again திடீர்னு மறுபடியும் நான் வியாதியில் உழுவேன். திடீர்னு மறுபடியும் எனக்கு பெரிய பண பிரச்சனை. திடீர்னு பார்த்தோம்னா என் குடும்பத்தில் சூழ்நிலைங்கள பிரச்சனை. திடீர்னு பார்த்தோம் என்ன சொன்னா என் வாழ்க்கையில் பெரிய ஒரு இழப்பு. திடீர்னு பார்த்தோம் என்ன சொன்னா நான் நேசித்தவங்க என்னை விட்டு போக ஆரம்பிச்சாங்க. திடீர்னு பார்த்தோம் என்ன சொன்னா எனக்கு வேலை போச்சு. One after another and again மறுபடியும் it become empty. இப்போ மறுபடியும் நான் இந்த பாத்திரத்தை கொண்டு போய் எவ்வளவுதான் நான் நிரப்பினாலும் அது நிற்காது. எவ்வளவுதான் நான் மறுபடியும் அந்த பாத்திரத்தை நான் நிரப்பினாலும் நிற்காது. மறுபடியும் you will become empty and empty and empty. I would like to invite all of you and those who are watching us through this Facebook Live to the sermon called Feeling Empty. Feeling empty. வெறுமையை நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்களா? Are you feeling empty in your life? என் வாழ்க்கையில் நான் போகிற காரியங்கள் செய்கிறேன், but what am I feeling? Actually, I'm feeling it to the level of emptiness.
நான் நிரப்புறது நிரம்பப்படாதபடியாக நான் நிரப்புறது ஒன்றுமே இல்லாத போல இருக்கா? Are you understand what I'm trying to say, church? நான் சொல்றது புரியுதா? Are you understand what I'm trying to, people of God? Are you filling your vessel with emptiness? உங்களோட பாத்திரத்தை ஒன்றுமில்லாதபடி நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்களா? Therefore you found out that every time ஒவ்வொரு தரையும் என் பாத்திரம் நிரப்பப்படுற மாதிரி இருக்கு. But again it become empty. Again it become empty. மறுபடியும் உரிமை, மறுபடியும் உரிமை, மறுபடியும் உரிமை. Filling it with emptiness. உரிமையால Let us go for today's text. இன்னைக்குள்ள வேத பகுதிக்கு நம்ம கடந்து போவோம். It's taken from book of John chapter 4. We're going to read from verse 10 to verse 14. யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10 இருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். Stay with me, church. It's going to be good today. Somebody praise the Lord. Somebody praise the Lord. Somebody praise the Lord. Amen. 10வது வசனம். It's about the story of the Samaritan woman that Jesus made her at the well of Jacob. யாக்கோபின் கிணறில் சந்தித்த இந்த சமாரியனோட பெண்ணை கதையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். And in verse 10, 10வது வசனத்துல இயேசு பதில் கொடுக்கிறார். Jesus answered her, if you knew the gift of God and who is that asks you for a drink. யாரு உன்கிட்ட தண்ணீரை கேட்கிறாரு என்று சொல்லி நீ புரிந்து கொள்ளுவாய் என்று சொன்னார். Somebody say amen. Somebody say amen. யாரு உன்கிட்ட இருந்து தண்ணீரை கேட்கிறார் என்று சொல்லி நீ புரிந்து கொள்ளுவோம் என்று சொன்னா, you would have asked him. நீ அவரை பார்த்து கேட்டிருப்ப. And he would have given you a living water. Praise God. Verse 11, 16வது வசனம். Sir, அந்த பெண்ணுக்கு அப்புறம் the woman said, you have nothing to draw and the well is deep. இந்த கிணறு ஆழமாக இருக்கிறது. அந்த கிணறுல நீங்க தண்ணீரை எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. I would like to pause a second and ask you, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்களா? Oh, this is serious question. கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, கடவுள் எனக்கு சுகப்படுத்துறதுக்கு, கடவுளை தேவைகளை சந்திக்கிறதுக்கு, கடவுளை என்னை மேல்மைப்படுத்துகிறதுக்கு, கடவுளை என்னை உயர்த்துகிறதுக்கு எனக்கு வழியே இல்லை. Are you thinking there's no way? She said, God, sir, there's no way. How are you going to draw the water? எப்படி நீங்க தண்ணீர் எடுப்பீங்க? நீங்க தண்ணீர் எடுக்கிறதுக்கு வழியே இல்லைங்க. Where you deep, and where can you get this living water? நீங்க எப்படி எனக்கு நீங்க சாதாரண தண்ணீரே மூண்டு கொடுக்கிறது உங்ககிட்ட பாத்திரம் இல்ல, எப்படி நீங்க ஜீவ தண்ணீரை குடிப்பீங்க? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சந்தேகப்படாதீங்க. நல்லா தட்டி சொல்லுங்க, சந்தேகப்படாதீங்க. And she, how is possible? And verse 12, amen, this is amazing. Are you greater than our father Jacob? யாக்கோபை காட்டிலும் நீங்க பெரியவர்களா? Oh, she put a challenge on the Lord. தேவன் கிட்ட ஒரு சவால் வைக்கிறார். யாக்கோபை காட்டிலும் நீங்க பெரியவர்களா? Can I tell you, people of God, உங்க வேலையை காட்டிலும் கடவுள் பெரியவர். உங்களோட பேங்க் அக்கவுண்ட் காட்டிலும் கடவுள் பெரியவர். உங்களோட சூழ்நிலை காட்டிலும் கடவுள் பெரியவர். நீங்க வாழுகிற இந்த உலகத்தை காட்டிலும் கடவுள் பெரியவர். உங்களோட வியாதியை காட்டிலும் கடவுள் பெரியவர். God is greater. Are you greater than Jacob?
யாக்கோபை காட்டிலும் நீங்க பெரியவரா? He gave us a well and drink. We drank it from it himself. As was our son and all our links talk. 13வது வசனம். இயேசு பதில் கொடுக்கிறார். Everyone who drinks this water will be thirsty again. இந்த பாத்திரத்தில் இருந்து யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறோமோ மறுபடியும் தாகமாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் வறுமையா போயிடும். Verse 14, 14 வசனம். But whoever drinks the water I give them will never thirst. நான் கொடுக்கிற தண்ணீர் அவங்க குடிப்பாங்க என்று சொன்னா மறுபடியும் தாகம் எடுக்கவே எடுக்காது. Indeed the water I give them will become in them. நான் கொடுக்கிற தண்ணீரானது அது அவங்களுக்குள்ளாக ஜீவன் ஊற்றாக உருவாகும். And it is the eternal for life. அது நித்தியமாக. Somebody pray. Here comes a woman with thirst. இங்க ஒரு பெண்ணு வரா and she thirsts. தாகத்தோடு வரா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தாகத்தோடு இருக்கிறீங்களா? நல்ல சொல்லுங்க, தாகத்தோடு இருக்கிறீங்களா? Are you with thirst? கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்க எல்லாரும். Are you with thirst? She come with the thirst. தாகத்தோடு வரா. தன் தாகத்தை தீக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வரா. She come with an empty pot. To feel really down. ஒரு வெறுமையான பாத்திரத்தை கொண்டு வரா அவளோட தாகத்தை தீக்கிறதுக்கு. ஆனா இந்த பாத்திரத்துல ஒரு கதை இருக்கு. The vessel carry a story. அந்த பாத்திரம் ஒரு கதையை வைத்திருக்கிறது. இந்த பாத்திரம் முத தண்ணீரால நிரப்பப்படுற ஒரு பாத்திரம் அல்ல, ஏற்கனவே நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம் தான். It will be filled before this, but it has become empty now. ஏற்கனவே பல முறை நிரப்பப்பட்ட பாத்திரம், ஆனா இப்பொழுதோ வெறுமையா இருக்கு. You can understand that. எத்தனை முறை நம் வாழ்க்கையை நம்ம நிரப்பப்பட்டிருக்கோம், ஆனாலும் மறுபடியும் 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 ஒரு வெறுமை. Again we feel this emptiness. மறுபடியும் வேலை செய்கிற, உழைக்கிற, சம்பளம் எடுக்கிற, வாவ் பாக்கெட் நிறையுது, நினைச்சிருவோமே. 1ஆம் தேதி வந்தா வாவுடா சம்பளம் எடுத்துட்டோம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உங்களை பத்தி தான் பேசுறாரு இப்ப. ஆனா ஆனா 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 22 become empty again. And again I waited.
மறுபடியும் நான் காத்திருக்கிறேன். எப்ப அடுத்த நாள் வரும், எப்போ ஒரு மறுபடியும் என் பாத்திரம் நிரப்பப்படும். And again I go with the same vessel. அதே பாத்திரத்தை எடுத்து போகிறேன். Again same story. மறுபடியும் அதே கதை. Empty again, empty again, empty again. Are you ever feel, என்னைக்காச்சும் உங்களுக்கு தோணு இருக்கா, நீங்க நிரப்புறது ஒரு வெறுமையான தண்ணீரை நிரப்புறது போலன்னு? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறேன், again empty. மறுபடியும் எல்லாம் போன மாதிரி. And again I feel the thirst. மறுபடியும் தாகத்தோடு, அவ தாகத்தோடு வரா. தாகத்தோடு வந்தவர் தாக தீக்கிறவரை, தாக தீக்கிறவரை பார்க்க மறந்துட்டு அவரை தாண்டி கிணற பார்க்கிறா. If you understand this, oh, can I tell you, people of God, she overlooked Jesus and look upon the well. அவள் இயேசுவை கடந்து, இயேசு ஜீவன் நதியாக அங்க தாகம் தீக்கிறவராக, நிச்சயமாக நாம் தாகத்தை தீக்கிற தேவனை பார்க்காதபடியாக இன்றைக்கு நம்ம கிணற பார்த்து கொண்டு இருக்கிறோமா? அவி overlook, to Jesus who is our living water. என்னோட நித்திய ஜீவன் நதியாக இருக்கிற தேவனை பார்க்காதபடியாக அவர் கிணறு மேலதான் இருக்காரு, ஆனா அவரை பார்க்காம எட்டினா. People, are you awake? என்னோட இருக்கிறீங்களா? You have Jesus and you're looking at something here. எனக்கு இயேசு இருக்கிறாரே, ஆனா அது இயேசு பார்க்காம நானோ அவரை தாண்டி கிணறுக்குள்ள இருக்க தண்ணி. Oh my God. நான் வேலை செய்வேன் என்று சொன்னா, நான் என்னோட பாத்திரத்தை போடுவேன்னு சொன்னா எனக்கு தண்ணீர் கிடைக்கும். She trusts in work. அவள் தன் வேலை மேலே நம்பிக்கை வைக்கிறார். இயேசுவை பார்க்க தவறி விடுகிறார். She trusts that if I can feel it, throw the cup again, என்னோட பாத்திரத்தை மறுபடியும் அந்த கிணறுக்குள்ள அழுப்புவேன்னு சொன்னா it will come out full. அது நிரம்பி வரும். ஆனா அவளுக்கு தெரியும், நிரம்பி வந்த பாத்திரம் நாளைக்கு மறுபடியும் வறுமையாகும். இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும், we know the truth. That when I overlook Jesus, நான் இயேசுவை கடந்து பார்ப்பேன் என்று சொன்னா நான் எவ்வளவுதான் செய்தாலும் நித்திய ஜீவன் என்னால உருவாக்க முடியாது. நித்திய நதிய என்னால உருவாக்க முடியாது. நித்திய ஆசீர்வாதத்தை என்னால தக்க வைத்துக் கொள்ள முடியாது. I can't sustain myself. என்னையே என்னால தாங்கிக் கொள்ள முடியாது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களால உங்களை பார்த்துக்க முடியாது. நல்லா சொல்லுங்க, உங்களால உங்களை பார்த்துக்க முடியாது. If you think you can take care of yourself, you are crazy. உங்களே பார்த்துக்கொள்ள முடியும் நினைச்சீங்களா? சொல்லிருவேன், வேண்டாம். You are crazy. நம் புத்தியற்ற
மிச்சங்கள் போல இருப்போம். Because I am not created to take care of myself. என்னைய பார்த்துக்க நான் உருவாக்கப்படல. I need God. I need God. அதனால தான் மனிதனை படுத்தோன ஒவ்வொரு நாளும் தேவன் மனிதனை வந்து every day God has a time to. She overlooked Jesus. அவ இயேசுவை தாண்டி பார்க்கிறா. ஏன்னா நான் தாகத்தோடு இருக்கிறேன், நான் இப்ப தண்ணீரை கல்லறைக்குள்ளாக என்னோட பாத்திரத்தை போடுவேன்னு சொன்னா that will satisfy me, she thought, not seeing the living water. நித்தியமான ஜீவன் நதி கிணறு மேல அமர்ந்திருக்கிறத பார்க்க விட்டுட்டா. Can I go little more, church? என்னோட this is going to be good. என்னோட கிணறு மேல இப்ப உட்கார்ந்து இருக்கிறவரு சொல்லுங்கள, நல்லாதான் சொல்லுங்கள. என் கிணறு மேல உட்கார்ந்து இருக்கிறவரு, ஓ யா வாயில வரவட்டுது, கிணறு மேல உட்கார்ந்து இருக்கிறவரு தெரியும். சில பேர் வந்து எனக்கு தெரியும் உங்க பாஸ் உட்காந்து வச்சிருக்கீங்க, சில பேர் உங்க குடும்பத்துல பொண்டாட்டி உட்கார வச்சிருக்கீங்க, சில பேர் எனக்கு தெரியும் உங்களோட அறிவு உட்காந்து வச்சிருக்கீங்க, சில பேர் தாளந்து உட்கார வச்சிருப்போம், சில பேர் என்னோட படிப்பு உட்காந்து வச்சிருப்போம், சில பேர் பணத்தை உட்கார வச்சிருப்போம். I understand, but you are in the church now. ஆனா இப்ப சபைக்குள்ள இருக்கீங்க. So better say it out. என் கிணறு மேல உட்கார்ந்து இருக்கிறவரே, என் கிணறு மேல உட்கார்ந்து இருக்கிறவர், என் கிணறு மேல உட்கார்ந்து இருக்கிறவர் is Jesus. Is above everything that you're searching for. நீங்க தேடுகிற நாடுகிற உங்களோட தாகத்துக்கு மேலாக இயேசுவை உட்கார வைத்திருக்கிறீங்களா? You better praise him. கரங்களை உயர்த்தி எல்லாரும் come on. Come on, people of God. Where is your Jesus? Where is your Jesus? Where is your Jesus? எங்க உங்க இயேசு? I know you are thirsty. உங்களுக்கு தாகமா இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களோட பாத்திரத்தில் நிரப்ப வந்திருக்கீங்க தெரியும். But Jesus is there. இயேசு அங்க இருக்கிறார். இயேசு அங்க இருக்கிறார். She is the woman who not only carry the empty vessel. அவள் வெறும் வெறுமையான பாத்திரத்தை கொண்டு வந்தவல்ல, அவள் வெறுமையான வாழ்க்கையை கொண்டு வந்தவ. The vessel in her hand symbolize the vessel within her. அவர் கையில் இருந்த அந்த பாத்திரம் அவர் உள்ளுக்குள்ளாக இருக்கிற பாத்திரத்தை குறித்து காமிக்குது. Remember, she married for 5 times. 5 தடவை திருமணம் பண்ணனா. 6வது ஆளு கூட இருக்கிறா, அதுவா வேலைக்கு ஆகல. She has tried all her best to bring fullness into her life. அவள் வாழ்க்கையில் நிறைவு வரணும், நிறைவு வரணும், நிறைவு வரணும் என்று சொல்லி ஒவ்வொரு தரையும் முயற்சி பண்ணி fail, 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 fail. ஒரு ஆள் திருமணம் பண்ணலாம் முடியல. She become empty again. 2வது ஆள் கூட வாழ்ந்தா, doesn't give her fullness. 3வது ஆள் கூட வாழ்ந்தா, அது திருப்திப்படுத்தல. யாரு கூடங்க வாழ்றீங்க? யாரு கூட வாழ்றோம்? As we will living and filling the cup with our whole effort. என்னோட சொந்த பலத்தினால என் பாத்திரத்தை எத்தனை முறை நிறைத்தாலும் it become useless. அது பிரயோஜனம் இல்லாம இருக்கும்.
He's just like a feeling. Nothing. ஒன்றுமே உங்க பாத்திரத்தை நிரப்பாத போல. நான் ஊத்துறேன் ஆனா அப்படிதான் இருக்கு. நான் வேலை செய்யற அப்படிதான் இருக்கு வாழ்க்கையில. நான் ஊழியம் செய்யற அப்படிதான் இருக்கு. Come on, people of God. You know, God's strength work in my weakness. என்னோட பலவீனத்துல அவரோட பலன் பரிபூர்ணமா இருக்கும். In my weakness, He becomes strength. No, some people thinking, சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க பலன் வந்து விடுறதில்லை என்று சொல்லி. பலா சொல்லுவ பலன் வந்து நிக்கிறதுல இருக்கிறோம். ஒரு இடத்துல காத்திருப்பது ரொம்ப கஷ்டம். அடுத்த இடத்துக்கு போறது ரொம்ப சுலபம். But the word of God say, ஆனால் தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, be still and know that I am God. அமைதியா இருந்து நானே தேவன் என்று சொல்லி. So what I can compress, எதுல இதுக்கு பிடித்து வைத்துக்க முடியும்னா அது அல்லவா என்னோட பலன். நீங்க நினைக்கிறீங்களா மனசுல பேசுறதுல உங்களோட பலன்னு? You are wrong. You are not called to talk everything. You are not called to talk everything. நான் எல்லாவற்றையும் நான் பேசுறதுக்காக படைக்கப்படல. நான் கிறிஸ்துவ போல பேசுறதுக்காக. Oh my God. It's difficult to put a lock on my mouth sometimes. என் வாயை சில வேளை பூட்டி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். But if I can compress my mouth, என் வாயை நான் பூட்டி பேச வார்த்தை தொண்டுக்குள்ள வரதா. But நீ தேவகுமாரனை இருப்பே என்று சொன்னா, why you need to go to this cross? யா இந்த சிலுவைக்கு போனோம். யா இன்னது சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கீங்க. உங்களையோ உன்னையோ காப்பாத்திட்டு எங்களையோ காப்பாத்துங்க. But Jesus was cool. He was cool. So the real strength is on holding on. உண்மையான பலன் எதுல இருக்கு என்று சொன்னா பிடித்து வைக்கிறதுல. அந்த பிடித்து வைக்கிறது கஷ்டமா இருக்கனாலதான் the Lord say, now என்னோட பலன் உங்களுக்கு தேவை. Can I tell you, people of God, it is very difficult to praise the Lord again and again and again. கரங்களை உயர்த்தி ஆராய்த்து கொண்டிருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்பயே யாரும் கையை ஊற்றி வர்ஷிப் பண்ண மாட்டேங்க. ஏன்னா எனக்கு தெரியும், அதான் சொல்லிட்டேன் எனக்கு கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான். பாருங்க அப்பயே கை மேலே போகுது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இந்த கைச்சி மேலே போகணும்னா அம்மாடியோ ஆத்தாடியோ நான் படுற பாடு இருக்க பாச. ஆனா வேலை செய்யும் போது கை மட்டும் இல்ல, கைச்சி காலே வாய எல்லாமே. But to worship the Lord and keep doing it again and again, hold on to your prayer, hold on to your worship. என்னோட ஜெபத்தை பிடித்து வைக்கிறது, என்னோட ஆராதனை பிடித்து வைக்கிறது sometimes கஷ்டம். And that's why I need the Lord. அதனால தான் எனக்கு கடவுள் தேவை. She comes with a cry within. அவளுக்குள்ளாக ஒரு தாகத்தோடு வரா, ஒரு கண்ணீருக்குள்ள வரா. There's a cry sometimes can
help you. சில பேர் கண்ணீர் உதவி செய்ய முடியும். உண்மையான கண்ணீர். சொல்லுங்களேன், உண்மையான கண்ணீர். நல்லா சொல்லுங்களேன், உண்மையான கண்ணீர். நல்லா சொல்லுங்க, உண்மையான கண்ணீர். தாவீது கண்ணீர் விட்டால் இரவு பகலும் அவனோட மெத்த தண்ணீரால, தலைவாணி தண்ணீரால நனைஞ்சிருச்சு. உண்மையாக கஷ்டப்படுற இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க. உங்கள் ரூமில் வந்து உங்கள் தலைவாணியை பார்த்துட்டு நான் That's a real cry. அதுதான் உண்மையான கண்ணீர். That comes within me, the thirst. என் பாத்திரம் மறுபடியும் God, do something, God. இரவு வேளையில் என்னால் தூங்க முடியல. Help me, God. I'm thirsty again. மறுபடியும் நான் தாகமா இருக்கேன். மறுபடியும் நான் பசியா இருக்கேன். மறுபடியும் நான் தேவையோடு இருக்கிறேன். மறுபடியும் நான் கஷ்டத்தோடு இருக்கிறேன். மறுபடியும் நான் கண்ணீரோடு இருக்கிறேன். மறுபடியும் நான் வேதனையோடு இருக்கிறேன். Look upon him. அவரை நோக்கி பாருங்க. அவர் ஒருவரே ஜீவன் தண்ணீர், ஜீவன் நதி. அப்பா, என் பாத்திரத்தை நான் நிரப்பிட்டேன். ஆனா நிரப்பப்பட்ட பாத்திரம் நிரம்பியே இருக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. ஜீவ தண்ணீர் வேணும். எனக்கு அவர் வேணும். கொஞ்ச நேரத்துக்கு இல்ல, கொஞ்ச காலத்துக்கு இல்ல, குறைஞ்சிக்கிட்டே போகுது. Cry and run to him. அவர்கிட்ட ஓடி போய் நான் முழுங்குவேன் என்று சொன்னா, எங்க அம்மா இன்னொரு விசேஷம் தெரிவிக்கொண்டு இருப்பாங்க. அம்மா எங்க? Oh, that is what we need. என் பாத்திரம் மறுபடியும் முடியாதுங்க. இது என்னோட பலன், இது என்னோட நேரம், இது என்னோட பணம், இது என்னோட அறிவு, இது என்னோட தகுதி, இது என்னோட எதிர்காலம், இது என்னோட அந்தஸ்து, இது என்னோட குடும்பம். பார்த்துக்க முடியாது, நம்மளால முடியாது, நிக்காது. Go to him. அவர்கிட்ட கொடுங்க. Give your time to him. நேரத்தை அவர்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நேரம் இல்லைன்னு சொல்றீங்களா? நேரத்தை அவர்கிட்ட கொடுத்து பாருங்க. நேரம் நிரம்பி வரும், மிச்சமா இருக்கும். உண்மையை சொல்லிட்டா, ஜெபிக்கவே நேரம் இல்லைன்னு சொல்றவங்க கூடயோ இருக்கிறோம். ஜெபிக்கவே நேரம் இல்லைன்னா என்னங்க வாழ்க்கை வாழ்றோம்? Makan ada masalah. இருக்கும். சம்பாதிக்கிற நிக்கவே வட்டுது பாஸ்டர். நீ கை பார்த்தீங்களா? ஓட்ட கை பாஸ்டர். கை ஓட்ட இல்ல, மனசு ஓட்ட. அவர்கிட்ட போய் எல்லாம் சரியாயிரும். இவ்வளவுதான் இருக்கு கடவுளே, இருக்கிறதையோ எனக்கு பலனே இல்லை, டயர்டா வர. அன்னைக்கு நீங்க வந்திருக்கணும் ஸ்கூல் ஆஃப் ஃபைக்ஸுக்கு. ஒன்னு சொன்னாரு, எனக்கு டங்குன்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சொல்லட்டா? அந்த கதையை நல்லா இருக்கும், கேளுங்களேன். ஃபீலிங்கோட ஆராதிக்க தெரியுமா பாஸ்டர்? எனக்கு ஃபீல் இல்லை ஆராதிக்க, எனக்கு பலன் இல்லை ஆராதிக்கிறேன். நான் இன்னைக்கு டயர்டா வந்திருக்கிறேன் பாஸ்டர். யார் தெரியுமா இதெல்லாம் பேசுவாங்களா? ஃபீலிங்கோட
கொஞ்ச நேரம் சிரிப்பாங்க, கொஞ்ச நேரம் அழுவாங்க, திடீர்னு கோவமா இருப்பாங்க, திடீர்னு ஓகே ஆயிடுவாங்க. யாருன்னு சொல்லுங்க? பிள்ளைங்க. இன்னைக்கு நம்ம ஒன்றும் பிள்ளைங்களா இருக்கோம். ஃபீலிங்ஸ் அது எனக்கு நான் நல்லா இருந்தேன்னா, சந்தோஷமா இருந்தேன்னா, டயர்டா இருக்க பாஸ்டர் வேலைக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்களா நீங்க? பெரியவங்களா இருந்தா வேலைக்கு தாங்க போனோம். குத்துற மாதிரி இருக்கு, என்னையும் குத்துச்சுல, கொஞ்சம் குத்தட்டும் உங்களையோ. பிள்ளைங்க will do according to the feelings. அதுக்கு எப்ப தூங்குற நினைச்சா தூங்குங்க, எப்ப விளையாட நினைச்சா விளையாடுங்க. you cannot control that. அது பிள்ளைங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பிள்ளைங்களா இருக்காதீங்க. எவ்வளவு பெருசா இருக்கிறீங்க, பார்க்க பெருசா இருக்கீங்க, நீங்க பிள்ளைங்க இல்ல. அதனாலதான் வைஃப் டோன்ட் கால் யுவர் ஹஸ்பண்ட் பேபி. பேபியாவே இருந்துட போறாங்க. Just a joke. சில ஆம்பளைங்க வளருதே இல்லை, அதனாலயே. You are man. Don't move according to feelings. பிள்ளைங்க தான் உணர்ச்சியின் அடிப்படையில் வேலை செய்வாங்க. நான் வளர்ந்தவன், நான் முகிழ்ந்தவன், நான் அறிந்தவன், இரவும் பகலும் கர்த்தரோட சமூகத்திலே தியானமா இருக்கிறவன் பாக்கியவான். சபைக்குள்ளேயே என்னால கடவுளை ஆராதிக்க முடியல, என்னை தட்டி விட்டுட்டு என்னால எலும்ப முடியலன்னா எங்கங்க என்னால ஆராதிக்க முடியும்? Many times, அநேக வேளையில் it's like filling my cup with emptiness. என் பாத்திரத்தை ஒண்ணுமே இல்லை, ஆனா நிரப்புற மாதிரி நிரப்பிக்கிட்டு இருக்கேன். அடுத்த நிமிஷமே ஒண்ணும் இல்லை, அடுத்த வினாடியே ஒன்றும் இல்லை. நிரப்புற, உழைக்கிற நிரப்புற ஒன்றும் இல்லை, செய்யற நிரப்புற ஒன்றும் இல்லை. Are you feeling empty? வறுமையை நிரப்பி கொண்டு இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. எப்போதும் நிரம்பி இருக்கும், எப்போதும் போதுமானதா இருக்கும், எப்போதுமே கூட இருக்கும். அதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். நிரம்பி வழிய செய்வேன். ஜீசஸ், நான் உனக்கு ஜீவ தண்ணீரா இருக்கேன். அந்த அந்த அதிகாரத்தை 4 அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவ அங்கேயே பாத்திரத்தை வைத்திருவா, அந்த கிணறிலே வச்சிருவா, மறுபடியும் கொண்டு போவாட்டா. இன்னைக்கு எத்தனை பாத்திரத்தை நீங்க கடவுளுக்கிட்டிய நான் விட்டுட்டு போறேன். I don't want to take it back. நான் கொண்டு போனேன்னா மறுபடியும் அடுத்த நாள் எனக்கு தாகம் எடுக்கும். ஆனா உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா அடுத்த நாள் எனக்கு தாகமே. Give it to the Lord. மறுபடியும் வறுமையை நிரப்பிட்டு போக வேண்டாங்க, வறுமையை நிரப்பிட்டு போக வேண்டாம். Don't fill your life with emptiness. Let it be full. நிரவாவட்டும். And it's only happen by giving it to my Jesus. இயேசுக்கிட்ட அப்படியே கொடுக்கும் போது அவருக்குள்ள நான் மறைந்து இருப்பேன். அவர் என்னைய மூடிக்கொண்டு என் பாத்திரத்தை நிரப்பா.
Let us stand in the presence of God. கர்த்தர் சமூகத்தில் as musician come. Have faith to give to the Lord. தேவனுக்கு கொடுக்க எனக்கு விசுவாசம் வேணும். That I can give. That I can give my thirst to the Lord. என்னோட தாகத்தை அவர்கிட்ட கொடுக்க. Are you have enough faith? மறுபடியும் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போறோமா? இல்ல அவரை நம்பி God, I just give it to you, God. I just give it to you, God. இல்ல மறுபடியும் கொண்டு போனா அது வெறுமையாதான் ஆகும். நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். I give it to you. ஒரு தருவை கொடுத்து பாருங்க. ஒரு தருவை உங்க வாழ்க்கை அவர்கிட்ட முழுங்க வைத்து பாருங்க. நேரம் இல்லைன்னு சொல்றீங்களா? நேரத்தை அவர்கிட்ட கொடுங்க. நேரத்தை கொடுப்பா. பலவீனமா இருக்கேன்னு சொல்றீங்களா? பலவீனத்தை அவர்கிட்ட அப்படியே கொடுங்க. அந்த பலவீனத்துல அவர் பலனை கொடுப்பா. நீ கையில ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே தங்க வட்டிது. அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, வங்கி வழிய செய்வார். நீலாமை நீர் செய்யப்படுவே கரம் நெல்லை விலகாவிருக்கு. ஏலாமை நீர் செய்யப்படுவே விலகாவிருக்கு. மலைகளே பேர்பீரன்றார், என் தடைகள் உமக்கு என் மாத்திரம். மருத்துவரே எழு செய்தீர்கள், எதுக்கு அவரால் செய்ய முடியாது? நோய்கள் உமக்கு என் மாத்திரம். குறைக்க முடியாத காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. உழைக்க முடியாத காரியம் செய்வே சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. அப்படியே அவர் ஆராதிப்போமா? Come on church. வரும் கோலுங்கை இரு பரிவாரமா ஓமானந்து இது யார் கூறும்? வரும் கோலுங்கை இரு பரிவாரமா ஓமானந்தே யாரார் கூறும்? ஆகாயத்தில் பட்சிகளை போஷிப்பேரென்றார், என்னையோ போஷிப்பது நிச்சயமே. புஷ்பங்களே உடுத்து வரும் நேரா எல்லை குறைவல்லை நடத்துவதும் ஆகாயத்தே பட்சிகளை போஷிப்பேரென்றார், என்னையோ போஷிப்பது நிச்சயமே. புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார்,
உம்மை ஆராதிப்பேன். Great உம்முடைய சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வரும் கோலுங்கை இரு பரிவாரமா உம்மாலன்றே எது யாரால் கூடும். வரும் கோலும் கை இரு பரிவாரமா உம்மாலன்றே வரும் கோலும் கையும் வரும் கோலும் கையும் இரு பரிவாரமா அவரால் கூடுவல்லவா இது யாரால் கூடு. வரும் கோலும் கையும் இரு பரிவாரமா உம்மாலன்றே இது யாரால் கூடு. ஆகாயத்தின் பட்சிகளை போஷிப்பேனா என்னையோ போஷிப்பது நிச்சயமே. காட்டில் புஷ்பகளை உடுத்துவது நேரென்றால் எல்லை குறைவென்றே. ஆகாயத்தின் பட்சிகளை போஷிப்பீரா என்னையோ போஷிப்பது நிச்சயம். அவரை நம்பி கொடுங்க. அவர் பார்த்து பாரு உற்ற மாட்டார். அவரை நம்பி எல்லாத்தையும் கொடுக்கலாம். தெரியும் அதுதான் என் தாகம். நான் தாகத்தோடு வந்திருக்கிறேன். நான் பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கேன். நான் உழைப்பு போட்டு எடுக்கிறதா, ஆனா அது நிக்க வட்டுதே. எனக்கு நேரம் இல்லையே, எனக்கு பலன் இல்லாம போகுத. என்னோட சம்பாதித்தம் என்னை திருப்திப்படுத்த வட்டுத, நிறைவு வர வட்டுத. கொடுத்துதான் பாப்போங்க. மறுபடியும் நிரம்புறதுக்கு சோர்ந்து ஒரு தடவை 2 தடவை 4 தடவை 5 தடவை 6வது ஆளு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். But she feel empty. 6வது ஆள நம்பியும் வெறுமை. இயேசு கிட்ட தன்னை கொடுப்பாளே என்று சொன்னா நிரம்பி வழி செய்யும். எவ்வளவுதான் வச்சு பார்த்துட்டோம், எவ்வளவுதான் செஞ்சு பார்த்துட்டோம், எவ்வளவுதான் காப்பாத்தி வைக்க பார்த்தோம். போய்கொண்டேதான் இருக்கு. மறுபடியும் வெறுமையாகிட்டேதான் இருக்கு. எத்தனை முறை மறுபடியும் பாத்திரம் வெறுமை. அவரை நம்புங்க. உங்க தேவைக்கு மேல அவர்ல அமர்ந்திருக்கிறாரு. உங்களோட தாகத்துக்கு மேலாக அவர்ல அமர்ந்திருக்கிறாரு. உங்களோட பசுக்கு மேலாக அவர்ல அமர்ந்திருக்கிறார். உங்களோட கனவுக்கு மேலாக அவர்ல அமர்ந்திருக்காரு. நீங்க தேடி வந்தீங்க, ஆனா அவர் அல்லவா அமர்ந்திருக்கிறார். அவரை யார் நம்ப முடியல. அவரை தாண்டி அவரை மீண்டி அந்த கிணறு மேல நம்பிக்கை வைக்கிற நமக்கு, அந்த கிணறு மேல அமர்ந்திருக்கிற ஜீவன் நதியாக இருக்கிற நம்ம படத்தெல்லாம் தேவன் மேல யார் நம்பிக்கை வைக்க முடியல. Why we can't trust him? Why we can't trust him? அவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவரு தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
ஒன்றுமில்லாத பறவைகளை போஷிப்பார். அதுங்களோட தேவைகளை சந்திப்பார் என்று சொன்ன கரங்களை உயர்த்தி ஆகாயத்தின் பட்சிகளை போஷிப்பீரண்டா, என்னையும் போஷிப்பது காட்டில் புஷ்பங்களே நீங்களா என்னை குறைவந்தே பாடுங்கள். ஆகாயத்தே ஆகாயத்தே come on church, என்னையும் எப்படி தெரியல நான் செய்வா புஷ்பங்களே உடுத்துவது நீரென்றார், என்னை கூறவென்றே நடத்துவதும் ஆகாயத்தே ஆகாயத்தே பட்சிகளே போஷிப்பேரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டில் புஷ்பங்களே உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவென்றே நடத்துவதும் ஆகாயத்தே ஆகாயத்தில் பட்சிகளே போஷிப்பேரென்றார், என்னை போஷிப்பது நிச்சயமே. காட்டில் புஷ்பங்களே உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவென்றே நடத்துவதும் ஆகாயத்தே ஆகாயத்தில் பட்சிகளே போஷிப்பேரென்றார், என்னையும் போஷிப்பது காட்டில் புஷ்பங்களே உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவென்றே நான் என் தேவனை ராஜ்யம் செய்வார், என் தேவன் எனக்காய் ஏதாயிரம் செய்திடுவார், என்னாயிரம் என்னை என் தேவன் எனக்காய் ஏதாயிரம் செய்திடுவார், என்னாயிரம் என் தேவன் எனக்காய் ஏதாயிரம் செய்திடுவார், என்னாயிரம் என் தேவன் எனக்காய் ஆகாயத்தில் பட்சிகளை போஷிப்பேரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. புஷ்பங்களே உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவென்றே நடத்துவதும் ஆகாயத்தே ஆகாயத்தில் பட்சிகளே போஷிப்பேரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டில் புஷ்பங்களே என்னை குறைவென்றே நடத்துவதும் என் தேவனை ராஜ்யம் செய்வார்கள், எனக்காய் ஏதாயிரம் செய்திடுவார்,
என்னையும் போஷிப்பது காட்டின் புஷ்பங்களை உடுத்துவதா இல்லை உற்றவட்டாருங்க உடவட்டாருங்க ஆகாயத்தில் பட்சிகளே நம்புவாங்க அவரை வெறுமையாக வந்திருக்க கொஞ்சம் தான் எனக்கு ஒன்றுமே தான் இல்லை ஆனா அதையும் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்பிக்கை இருக்கு She's not a successful woman. அவளோட ஜெயித்தவல்ல அவ வாழ்க்கையில எல்லாத்தையும் தோத்து போனவன் அவகிட்ட கடவுள் கேட்கிறார் நீர் எனக்கு தண்ணீர் கொடுப்பியா இல்லாதவகிட்ட கேட்கிறாரு இன்னைக்கு என்கிட்ட என்னமே இல்லையா ஆனா என்கிட்ட கடவுள் கேட்கிறாரு என்னத்தை கொடுக்கிறேன் இருக்கிற அந்த கொஞ்சத்தை அந்த ஒன்றுமில்லாதத நம்பி ஏதாச்சும் செய்வாருங்க அவரை விட்டு விட்டார் ஏதாச்சும் செய்வாருங்க விட்டு விட்டார் Before we had கொஞ்ச நேரம் முடிக்கார் முன்பாக கொஞ்ச நேரம் அவர் மேல நம்பிக்கை வச்சு ஏதாச்சும் செய்வார் ஏதாச்சும் செய்திருவார் என் பெருமையில என்னோட குறைவைகள் அவர் ஏதாச்சும் செய்திருவார் என்கிட்ட இல்லாம இருக்கிற எல்லாமே ஏதாச்சும் செய்திருவாரு என்னோட தோல்வியில ஏதாச்சும் செய்திருவாரு என்னோட கஷ்டத்துல ஏதாச்சும் செய்திருவாரு என்னோட வேதனையில ஏதாச்சும் செய்திருவாரு என்னோட பலவீனத்துல ஏதாச்சும் செய்திருவாரு கொஞ்ச நேரம் சொல்லுவோமா ஏதாச்சும் செய் I need help God I need help God மறுபடியும் அதே பாத்திரத்தை எடுத்துட்டு போக வேண்டாம் மறுபடியும் அதே பாத்திரத்தை எடுத்து போக வேண்டாம் ஏதாச்சும் செய்வார் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றார் நம்பிக்கையோட பாடுறீங்களா நீங்க பாடுங்க ஏதாயிலும் செய்திடுவார் உற்றவட்டாருங்க நிரப்பு வாருங்க உற்றவட்டார் ஒண்ணுமே இல்லையே வெறுமையா கேட்டிருக்கேனே தோல்வி 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 அவர்கிட்ட வாங்க தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டோ தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் அவர் சொல்வ தனியே உமையாரா குறைக்க முடியா
எப்படின்னு தெரியல. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். குறைக்க சர்வஞானியே வெறுமையா நம்ம பாத்திரத்தை நிரப்ப வேண்டாம். Don't keep feeling empty your vessel. ஒன்றுமே இல்லாத மாதிரியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிரப்புறோம், மறுபடியும் போது நிரப்புது, மறுபடியும் கொஞ்ச நேரம் கரங்களை வைத்து அந்த I just feel that worship is in this place. ஆராதனை எழுப்பி கொண்டே இருக்கு. அப்பா, உன் பிள்ளைக்கு கரங்களை நிரப்புங்கப்பா. இந்த Facebook லைக் மூலமா பார்த்துக்கொண்டு இதுக்கப்புறம் எப்படிலாம் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கொண்டு as they hear this word, இந்த வார்த்தை கேட்கிற வேளையில் feel their hands, feel their hands. கரங்களை நிரப்புங்க. மறுபடியும் சந்தோஷம் போகுது, சமாதானம் போகுது, என் உழைப்பின் ஆதாயம் போகுது, என்னோட பலன் போகுது, என் குடும்பத்தின் நிம்மதி போகுது, என் பிள்ளைங்க வாழ்க்கை போகுது, என் குடும்பம் போகுது. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. Feel every hand, God. உண்மை நம்பி உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை நிரப்பு. Feel that with more than enough. மேலாக நிரப்புங்கப்பா, தேவைக்கு மேலாக நிரப்புங்க. ஜீவநதியே, ஜீவ ஊற்ற எங்களால முடியாதது உள்ளால கூடுமல்லோ, எங்களுக்குள்ளாக ஒன்றுமில்ல. உங்களுக்குள்ளாக மறந்துள்ளோ. Let the fountain, தேவனோட ஜீவன் நதி எங்களுக்குள்ளாக போகுது. Help us, God. Help us, God. We want to thank you for those who have joined us through this Facebook Live. In the Facebook Live இருந்த யாவருக்கும் நன்றி. Keep call the living water. ஜீவன் நதியா இருக்கிற இயேசுவை கூப்பிடுங்க. அவர் உங்க பாத்திரத்தை நிரப்புவார். He will fill your vessel. உங்களோட பாத்திரத்தை அவர் நிரப்புவார். Thank you for joining us this evening. We will see you with our other online ministry. அடுத்த ஊழியத்தோடு நம்ம சந்திப்போம். Thank you so much. God bless you. God bless you, people of God. Be blessed in the name of the Lord. Amen. He will fill. நிரப்புவாருங்க, நிரப்புவார்.